வெறும் 4 நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்னைக்கு 5.9 மில்லியன் ஃபாலோவர்ஸ். ஆம் ஆத்மி பார்ட்டியோட சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்டான அபிஜித் திப்கே அப்படின்றவரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இவர் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ கடந்த மே 16ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முதல் நாள் மே 15ஆம் தேதி இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸான சூரியகாந்த் இந்திய இளைஞர்களை பத்தி தவறா பேசியிருக்காரு. அதாவது இந்திய இளைஞர்கள் பெரும்பான்மையானவர்கள் சோம்பேறித்தனமா இருக்காங்க, வேலைக்கே போக மாட்டாங்க, அவங்க எல்லாமே நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி, பாராசைட்ஸ் ஆஃப் தி சொசைட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் இவங்க எந்த ப்ரொஃபஷன்லயுமே ஃபிட் ஆக மாட்டாங்க, ஆவுனா சோசியல் மீடியாவுக்கு போயிருவாங்க, ஒரு ஆக்டிவிஸ்டா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஏளனம் பேசியிருக்காரு. இதனால நிறைய இளைஞர்கள் கடுப்பாயிருக்காங்க. அதுல இந்த அபிஜித் திப்கே தான் உடனடியாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு சட்டைரிக்கல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. சிஜேபி அப்படின்ற அந்த கட்சியுடைய தலைமையும் பாத்தீங்கன்னா அபிஜித் திப்கே தான். இந்த கட்சியில நீங்க சேரணும் அப்படின்னா முதலாவதாக நீங்க சோம்பேறியா இருக்கணும், இரண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க வேலைக்கு போக கூடாது, மூன்றாவது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆன்லைன்ல இருக்கணும், நாலாவது பாத்தீங்கன்னா எதையாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கணும் ஆன்லைன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் சில மேனிஃபெஸ்டோ எல்லாம் வேற ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி ரியல் லைஃப்லயே பீகார்ல பங்கிப்பூர் பை எலெக்ஷன் நடக்க போகுது, அதுல தன் கட்சியில இருந்து ஒரு ஆளையும் நிப்பாட்ட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேச ஆரம்பிச்ச புதுசுல முதல் 48 மணி நேரத்துல 70,000 பேர் சேர்ந்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி நிறைய பேர் சேர்ந்தோடனே அந்த சூரியகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் எல்லா இளைஞர்களையுமே சொல்லல, இளைஞர்கள் நம்ம நாட்டின் தூண்கள், நான் சொல்றது பாத்தீங்கன்னா இந்த ஃபேக் டிகிரி எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேர் ப்ரொஃபஷனுக்குள்ள போறாங்களா அவங்கள தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சப்பக்கட்டு கட்டி இருக்காரு. ஆனா அவர் சொன்ன எந்த ஒரு ரீசனையும் யாரும் கேட்க விரும்பல. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்ப அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. நிறைய பேர் தன்னுடைய ப்ரொஃபைல்லே ஐ எம் காக்ரோச் அப்படின்றதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இளைஞர்கள் சும்மா தான் இருப்பாங்க, ஆனா அவங்கள சொரிஞ்சு விட்டீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்றதுக்கு நேபாளல நடந்த எலெக்ஷன், தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷன்லாம் ஒரு எடுத்துக்காட்டு.